செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தையூர் ஏரியினுடைய அந்த கரைகள் உடைந்து ஆங்காங்கே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக ஒரு 10 நாட்களுக்கும் மேலாக இதே போல இந்த ஏரி கரையிலிருந்து உள்ளே தேங்கி நிற்க வேண்டிய தண்ணீர் வெளியில் பெருக்கெடுத்து ஓடி வீணாவதாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் புகார் தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதியை சுற்றி ஏராளமான விவசாய நிலங்கள் இருக்கிறது. குறிப்பாக சுமார் 5 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் இந்த ஒரு ஏரியை நம்பி இருப்பதாக இந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு பழமையான ஏரி, குறிப்பாக விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஏரி. ஆனால் இந்த ஏரிக்கரை தூர்வாராத காரணத்தாலும், இந்த கரைகளை பாதுகாத்து பலப்படுத்தாத காரணத்தாலும் மழை நீர் இப்படி வீணாவதாக குறிப்பிடுகிறார்கள். மொத்தமாக இந்த ஏரியினுடைய பயன்பாடு ஏறக்குறைய 2000 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்படக்கூடிய அளவுக்கு, நீர்ப்பாசனம் வழங்கக்கூடிய அளவுக்கு முக்கியமான ஒரு மையமாக இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். தையூர், கேளம்பாக்கம், புதுப்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்களின் நிலத்தடி நீராதாரமாக விளங்கக்கூடிய சுமார் 417 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிரம்மாண்ட ஏரி மழைக்காலங்களில் நிரம்பி வழியும் போது அதை கடல் போல காட்சியளிக்கிறது. அங்கு தற்போது பொதுமக்கள் பார்வையிடுவதும் அது ஒரு தற்காலிக சுற்றுலா தலம் போல மாறி இருக்கின்றது. அருவி போல தண்ணீர் கொட்டுகிறது, பெருக்கெடுத்து ஓடுகிறது. அங்கே இளைஞர்கள் குளிப்பதும் மீன் பிடிப்பதும் போன்றவற்றை செய்கிறார்கள். அதே நேரத்தில் வருவாய்த்துறை சார்பில் உரிய கவனம் செலுத்தி இந்த ஏரி கரைகளை பலப்படுத்தும், அடுத்த மழை நீராவது தேங்கி நிற்கக்கூடிய வகையில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலே அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வலுத்துள்ளது.